ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. அதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சலை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே ஒரு 3 பட்டை துண்டு, இதோட 2 அன்னாச்சி முக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கங்க. இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இலைகள் நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி புதினாலாம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5 பீன்ஸையும் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட 50 கிராம் மில் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்துக்கலாம். காயெலாம் நல்லா வதங்கி வரட்டும். நான் இதில் காய் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஓரளவுக்கு 5 நிமிஷம் வதங்கி வந்த பிறகு இதோட 1.5 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காவை துருவி அரைச்சி எடுத்தேன். அதில் 1.5 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு இதோட 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியிலேருந்து வடிய விட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம். சாப்பாட்டு அரிசினா 1க்கு 2 தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. நான் பாஸ்மதி ரைஸுன்றதுனால 1க்கு 1.5 தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து அரிசியை சேர்த்து லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது மாதிரி கொதி வந்த பிறகு இதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு ரொம்பவும் கலந்து விட வேண்டாம், லைட்டாக கரண்டியால் கலந்து விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி லைட்டாக கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி விசில் போட்டுடுங்க. விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் பூரா இறங்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு மீடியம் ஸ்லைஸில் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, மீடியம் ஸ்லைஸாக பார்த்து எடுத்துக்கங்க. அதை சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 3 ஸ்லைஸ் ப்ரெட்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ப்ரெட்டு துண்டுகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக செவந்து வந்ததும் திருப்பி விடுங்க. ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமானதும் எடுத்துடலாம். 2 சைடும் இது மாதிரி பொன்னிறமானதும் எடுத்துடுங்க. மீதமுள்ள ப்ரெட்டு துண்டுகளையும் இது மாதிரி பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட போட்டு டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது மாதிரி ப்ரெட்டு துண்டுகள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் பூரா இறங்கி விசிலை எடுத்துட்டு குக்கரை திறந்துடலாம். நல்லா மணக்க சுவையான தேங்காய் பால் பிரிஞ்சு சாதம் ரெடி. நம்ம கல்யாணத்திலலாம் சாப்பிடுவோம்ல, பந்தியில் வைப்பாங்க, அதே சுவையில் பிரிஞ்சு சாதம் ரெடி. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால மேலும் சுவையாக இருக்கும். குக்கரை திறந்ததும் சாதத்தை உடனே கிளறாமல் இது மாதிரி பொரிச்சு எடுத்த ப்ரெட்டு துண்டுகளை மேலே அடுக்கிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி கலந்து விடுங்க.
இது மாதிரி லைட்டாக கரண்டி காம்பால் கலந்த பிறகு எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தாவோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அருமையாக பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.